இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஒரு மிக சிறந்த மீட்பு திட்டத்திலே இந்த ஒரு நாள் ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. ஏனென்றால் கடவுள் ஆபிரகாமிலிருந்து தன்னுடைய மீட்பு திட்டத்தை தொடங்கியவர். அந்த மீட்பு திட்டத்தை ஒவ்வொரு கட்டமாக ஆண்டவர் உயர்த்தி எடுத்து சென்றிருக்கிறார். இது மனிதர்களுடைய மீட்புக்கான ஒரு அடையாளமாக இருப்பதனால் இதை நாம் ஆழமாக சிந்திக்கவும் ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ளவும் அழைக்கப்படுகிறோம். கடவுள் மீட்பு திட்டத்தை ஏற்படுத்தினார் என்பதை நாம் ஒரு பொதுவான ஒரு கருத்தியலாக உள்ளத்திலே வைத்து பயணிக்க முடியாது. அதை இன்னும் ஆழமாக ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், கடவுள் இந்த மனுக்குலத்தின் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. கடவுள் மனிதர்களை அன்பு செய்தாரா என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்புகிற பொழுது, அவர் இவ்வாறு நம்மை அன்பு செய்தார் என்று நாம் உணர்வதற்கும் அதையே பிறரோடு பறைசாற்றுவதற்கும் இது ஒரு நல்ல ஒரு அடையாளமாக அமைந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை எடுத்து நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கிற பொழுது ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் வியந்து அவர்களுக்கே புரியாத ஒரு புதிராக அநேக அந்த உண்மைகள் இந்த பிரபஞ்சத்திலே புதைந்து கிடப்பதை நம்மால் காண முடிகிறது. அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மனிதர்களுடைய விளக்கங்களையே நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் கடவுளுடைய எண்ணத்தை யார் அறிய முடியும்? கடவுளுடைய திட்டங்களை யார் அறிய முடியும்? ஆகவே தான் பல காரியத்தை நாம் சிந்திக்கிற பொழுது, கடவுளுடைய பார்வையிலிருந்து நாம் அதை பார்க்க முயற்சிக்கிற பொழுது நமக்கு எஞ்சி இருப்பது ஒரு விதமான உணர்வற்ற ஒரு நிலை என்று நாம் சொல்ல முடியும். அதில் நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. பேச்சற்ற ஒரு உணர்வற்ற நிலைக்குத்தான் அந்த விந்தைகள் எல்லாம் நம்மை தள்ளுகிறது. அப்படித்தான் அந்த மீட்பு திட்டத்தில் நம்ம பல காரியத்தை பார்க்கிறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்மை ஒரு வியப்புக்குரியதாக மாற்றுகிற, வியப்புக்குரிய ஒரு அனுபவத்தை கொடுக்கிற ஒரு விழா என்றால் அது அன்னை மரியாள். அதனால தான் இந்த திரு அவையில் அன்னை மரியாளை பற்றி நாம் பேசுகிற போது ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்தை கடவுள் என்கிற நிலையில் நம்ம அன்னை மரியாளை வைக்கலை. அப்படி யாராவது வைத்து பேசி கொண்டிருந்தால் அதுக்கும் திருச்சபைக்கும் சம்பந்தம் கிடையாது. அன்னை மரியாளை இந்த திரு அவை கடவுளுடைய மிகச்சிறந்த வெளிப்பாடாக நம்ம முன்வைத்து பார்க்கிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த மிகச்சிறந்த ஒரு அடையாளமாக பார்க்கிறோம். புனிதர்களுக்கெல்லாம் மேலான ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை திரு அவை கொடுத்துதான் இந்த தாய் மரியாளினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் உற்று பார்க்க நமக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் தாய் மரியாளினுடைய பிறப்பு விழாவும் இன்று ஒரு புதிய இடம் பெறுகிறது. துவக்க வரையிலே நான் சொன்னது போல எல்லாருடைய இறப்பும் தான், புனிதர்களுடைய இறப்பு நாளை தான், விண்ணக பிறப்பு நாளை தான் நம்ம ஃபீஸ்ட் டே என்று பெயர் கொண்ட திருநாள் என்று நம்ம கொண்டாடுகிறோம். அன்றுதான் அவர்களுக்கு விழா எடுக்கப்படுகிறது. ஆனால் அன்னை மரியாளுக்கு இறப்பின் நாள் என்று ஒன்றுமே இல்லை. அவருக்கு விழா நம்ம எடுக்கக்கூடிய நாள் பிறப்பின் நாளாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த அன்னை மரியாள் கடவுளுடைய திட்டத்திலே பிறந்த அந்த நேரம் முதலாகவே அவருடைய மீட்பு திட்டத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே சமயம் அன்னை மரியாளையும் ஏதோ ஒரு 10ஓடு 1ஆக அவர் பிறப்பெடுக்க செய்யவில்லை. மாறாக மிகச்சிறந்த ஒரு அடையாளமாக அவரை முன்குறித்து அவரை ஒரு பிறப்பிலேயே வித்தியாசப்படுத்தி பிறக்க செய்த ஒரு பெருமைக்குரிய அடையாளமாகத்தான் அன்னை மரியாள் இருக்கிறார்கள். நம்முடைய திரு அவையினுடைய பல்வேறு நூல்களில் இதெல்லாம் அன்னை மரியாளுடைய பிறப்பினுடைய ஆழம் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய இறை மக்களே, இந்த அருமையான நாளில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டென்றால் அது இந்த பிறப்பினுடைய அடையாளத்திலே நமக்கு நிறைவான ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்ட தாய் மரியாள். எதற்காக இந்த தாய் மரியாளை இன்று நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும்? தாய் மரியாள் அவருடைய பிறப்பு முதலாக அவருடைய இறப்பு வரை, ஏன் இறந்தும் கூட இன்றைக்கும் அன்னை மரியாள் திரு அவையிலே மிகச்சிறந்த அடையாளமாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அநேக இடத்திலே அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார்கள். அந்த காட்சியிலெல்லாம் இந்த மனுக்குலத்தை பற்றிய கவலை, மனுக்குலத்தை பற்றிய மீட்புக்கான அந்த ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிற தாயாகவே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த தாய்
நமக்கு ஒரு வெற்றியின் தாயாக இருக்கிறார். இன்னைக்கு அன்னை மரியாளுடைய பிறப்பை கொண்டாடுகிற நமக்கு அன்னை மரியாள் சொல்லுகிற காட்டுகிற ஒரு அடையாளம் வெற்றியின் அடையாளம். இவர் வெற்றி தாய், மதர் ஆஃப் விக்டரி என்று நம்ம சொல்ல முடியும். திருவெளிப்பாடு 3:21 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வெற்றி பெற்று தந்தையினுடைய அரியணையில் வீற்றிருப்பது போல. இயேசு சாமியினுடைய வார்த்தையாக அது வைக்கப்படுகிறது. நான் வெற்றி பெற்று தந்தையினுடைய அரியணையில் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எல்லோருக்குமே என்னோடு எனது அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் என்று ஆண்டவர் கூறுவதாக அது அமைந்திருக்கிறது. அப்போ வெற்றி பெறுகிற பிள்ளைகளுக்கு மகனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அரியணையில் இடம் கொடுக்கிறார். இப்போ இந்த அன்னை மரியாளை நம்ம இவ்வளவு தூரம் உயர்த்துவது சரிதானா என்று ஒருத்தர் யாராவது சந்தேகித்து கேட்டால் கண்டிப்பாக இது சரியான செயல் என்பதை இந்த திருவெளிப்பாடு 3:21 நமக்கு அடையாளப்படுத்துகிறது. தோல்வியடைந்த மனிதர்களை அல்ல, வெற்றி அடைந்த தாயைத்தான் இன்று நாம் பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறப்பிலேயே கடவுளுடைய திட்டத்தை தான் இன்று நாம் பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திடீரென்று கடவுள் கூட்டத்திலிருந்து ஒரு நபரை தெரிந்தெடுக்கவில்லை, மாறாக இந்த தாயை தன்னுடைய மகனுக்குரிய ஒரு நல்ல தளமாக கடவுள் முன்னரே முன்குறித்து வைத்தவாறே தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு சிறப்பு பிறப்பை அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதில் அன்னை மரியாளுடைய பங்கு என்ன? அன்னை மரியாள் வெற்றிக்கான ஓட்டத்தை ஓடினார்கள் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? கடவுள் தானே எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம ஒருவேளை சிந்தித்தோம் என்றால், கடவுளுடைய திட்டத்தை மறுதளிக்கக்கூடிய, கடவுளுடைய திட்டத்திலே பயணிக்க விரும்பாத ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்த எல்லோருக்கும் கடவுள் சுதந்திரத்தை கொடுத்து கொண்டே இருந்தார், விருப்பத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த விருப்பத்தில் எல்லாம் கடவுளை விட்டு விலகக்கூடிய, கடவுளுடைய மீட்பு திட்டத்தை விட்டு ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. அதே போல் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. பல இடத்துல அன்னை மரியாள் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் அன்னை மரியாள் கடவுளுடைய திட்டத்தில் தன்னை முழுவதுமாக இணைத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு பயணித்து அந்த உணர்வை அவர்கள் உண்மையாக்கி தந்தார்கள். அதிலே தான் அன்னை மரியாளுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது. நமக்கு எங்கே தெரியுதா, இதெல்லாம் எங்கேயாவது எழுதியிருக்குதான்னு நீங்கள் கேட்டால், இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலும் அவர் பெருமை கொள்ளவில்லை. பல இடத்துல அவருடைய பெருமைக்கு ஒரு இழுக்கு வந்தது, அவருடைய பெயருக்கு அவமானம் வந்தது. இந்த சூழல்களில் எல்லாம் அன்னை மரியாள் எங்கே இருந்தார்கள்? அந்த இடத்திலே தான் இருந்தார்கள். இயேசுவுக்கு எப்பொழுதெல்லாம் கெட்ட பெயர் வந்ததோ, இயேசுவை அவர்கள் எப்பொழுதெல்லாம் அவமானப்படுத்த நினைத்தார்களோ, அப்பொழுதெல்லாம் செய்தி அன்னை மரியாளுக்கு போய்கொண்டு தான் இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக தாய் மரியாள் அந்த இயேசுவினுடைய பாடுகளின் போது உடன் இருந்தார் என்பது தான் மிக முக்கியமான ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கிறோம். அவர் மகனினுடைய இந்த நிலையை பார்த்து அவமானப்படவில்லை, அல்லது அந்த நிலையை காண ஒட்டாத கண்களோடு நான் எப்படி நிற்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அவர் ஓடிவிடவில்லை, மயங்கி கீழே விழவில்லை. அன்னை மரியாள் அந்த இடத்திலே நின்று மகனோடு சிலுவை பயணத்தை மேற்கொண்ட தாய். அதில் தான் நம்ம தாய் மரியாளுடைய அந்த விண்ணக வெற்றிக்கான அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். அன்னை மரியாள் வெற்றியின் தாய் என்பதை நாம் இந்த இடத்துல தான் உறுதி செய்கிறோம். ஆகவே தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தாய் வெற்றியடைந்த தாய் என்பதனாலே தான் திருவெளிப்பாடு 3:21 படியான அந்த ஒரு வார்த்தை அன்னை மரியாளுக்குரிய வார்த்தையாக, அது உண்மையான வார்த்தையாக அடையாளப்படுத்தப்படுகிறது. வெற்றி பெறும் அனைவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கண்டிப்பாக நம்ம தாய் மரியாளுக்கு இதை சொல்ல முடியும். ஆண்டவரோடு வீற்றிருக்கிற, ஆண்டவரோடு இணைந்திருக்கிற, அந்த அரியணையில் பெருமையோடு வீற்றிருக்கிற அந்த மகிமையை தாய் மரியாள் கண்டிப்பாக பெற்றிருக்கிறார். காரணம், இவர் வெற்றி பெற்ற தாய். ஆகவே இந்த அருமையான நாளில் அன்னை மரியாளினுடைய பிறப்பு கடவுளுடைய திட்டத்தில் இருந்தாலும் கூட அந்த பிறப்பை அருமையாக வாழ்ந்து நிறைவு செய்த தாய் அன்னை மரியாள். அதே போல தான் நம்முடைய பிறப்பும் கொண்டாடப்பட முடியும். இன்றைக்கி எல்லோருமே பர்த்டே கொண்டாடுவார்கள், ஆனால் வெற்றி அடைந்த பிறகு நாம் கொண்டாடக்கூடிய ஒரு பிறப்பு விழா தான் உண்மையான ஒரு பிறப்பு விழாவாக இருக்க முடியும். அதனால தான் நம்முடைய மனிதர்களுக்கான அந்த பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுவதை விட அவர்கள் விண்ணகத்தில் பிறந்த விழாவைத்தான் நம்ம புனிதர்களுக்கு கொண்டாடுகிறோம். ஆகவே நாம் இன்றைக்கு நம்முடைய பிறப்பை நினைத்து பார்ப்போம். கடவுள் அன்னை மரியாளுக்கு கொடுத்ததை போல அதே நம்பிக்கையோடு, அதே ஒரு எதிர்பார்ப்போடு நமக்கும் பிறப்பை கொடுத்திருக்கிறார்.
நான் இந்த பிறப்பை எப்படி எடுத்து செல்கிறேன், நான் இந்த பிறப்பை எப்படி வாழ்ந்து கடவுளுக்கு உரிய நல்ல அடையாளமாக இருக்கிறேன், நான் இந்த பிறப்பை எப்படி கடவுளுக்கு உரிய மகிமையோடு நான் இணைத்து கொள்ளப் போகிறேன். இந்த சவால்களோடு தான் நம் அன்னை மரியாள் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். இந்த சவால்களோடு தான் நாமும் பயணித்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாளை மரியே வாழ்க என்று மகிமைப்படுத்துவதோ, அல்லது அன்னை மரியாள் வாழ்க வாழ்க என்று கோஷமிடுவதோ, அல்லது அன்னை மரியாளுடைய பெயராலே ஒரு திருப்பயணத்தை ஒரு 10 நாள் 20 நாள் நாம் மேற்கொண்டு விட்டு எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்வதோ அன்னை மரியாளுக்கு பெருமை சேர்க்காது. மாறாக யாரெல்லாம் இந்த மீட்பு திட்டத்தை உணர்ந்து அந்த மீட்பு திட்டத்திலே கடவுளோடு பயணிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த தாய் மரியாளுக்கு மகிமை சேர்க்கிறார்கள். அவர்கள்தான் தாய் மரியாளினுடைய அந்த அடையாளத்தை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள். ஆகவே அன்பு இறை சமூகமே, இந்த அருமையான நாளில் நாம் சிந்திப்போம். அன்னை மரியாளினுடைய பிறப்பு ஒரு மகிழ்ச்சியின் நாள். காரணம், கடவுள் இந்த மீட்பு திட்டத்தை நெருங்கி வந்துவிட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட போகிறார் என்பதற்கான ஒரு முன் அடையாளமான பிறப்பு தான் தாய் மரியாளுடைய பிறப்பு. அதோடு கடவுள் விட்டுவிடவில்லை. இன்றைக்கும் அந்த மீட்பு திட்டம் வித்தியாசமாக எடுத்து செல்லப்படுகிறது. இதை அறிந்து கொள்ளத்தான் தாய் மரியாள் இன்றைக்கு அவருடைய அந்த உடனிருப்பை நம்மோடு வைத்து கொண்டே இருக்கிறார்கள். அன்னை மரியாள் வெற்று பெருமைக்கோ, அன்னை மரியாள் ஒரு வெறுமையான ஒரு அடையாளத்திற்கோ தன்னை கையளித்தவர் அல்ல. அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி நாம் உண்மையுள்ள சாட்சிகளாக கடவுளுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதைத்தான் தாய் மரியாள் இன்றைக்கு விரும்பி கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இந்த அருமையான நாளில் இந்த தாயினுடைய உன்னதமான அந்த ஒரு ஆசீர்வாதத்தை உணர்ந்து நாமும் இந்த தாயை போல ஒரு உயிருள்ள சாட்சியாக பயணித்து நம்முடைய பிறப்பையும் ஆசீர்வாதமான பிறப்பாக மாற்றி கடவுளுக்கு முன்பாக ஒரு விண்ணக பிறப்பினுடைய வெற்றியை பெற்று அவருடைய அரியணையில் அன்னை மரியாளுடைய தோழமையில் நாமும் அந்த இடத்திலே இருந்து கடவுளை மாற்றிப்படுத்த அருள் வேண்டி மன்றாடுவோம். அருளை கொடுக்கிற கடவுள் அந்த அருளில் நாம் பயணிக்க உதவி செய்கிறார் என்பதை உணர்ந்து பாவத்தை தவிர்த்து ஆண்டவருடைய பெருமைக்காக நாம் பயணிப்போம். இறைவன் கண்டிப்பாக உங்களையும் உங்களுடைய திட்டங்களையும் உங்களுடைய சிறப்பு திரு பயணத்தையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பார். ஆமென்.